அன்பான விவசாய நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நெல் கலரு கொடுக்கறதுக்கு என்ன மருந்து இருக்குது அப்படின்னு நிறைய விவசாயிகள் கேட்குறாங்க. அதாவது நெல் நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு முன்பு நல்ல பாலிஷ் கிடைக்கணும். நல்ல பாலிஷ் கிடச்சி நல்ல சைனிங் இருந்தால் தான் நல்ல ரேட்டு போகுங்க. பொதுவாக பார்த்தான்னா பொன்னி சன்ன ரக நெல்லுகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டு கிடைக்கணும்னா அதுக்கு நல்ல சைனிங் இருக்கணும், நல்ல கலர் கிடைக்கணும். அதனால் பெரும்பாலான விவசாயிகள் கடைசி சமயத்தில் பால் பிடித்த பிறகு நெல் கலர் கொடுக்கறதுக்கு என்ன மருந்து அடிக்கணும்னு கேட்குறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அன்பான விவசாய பெருமக்களே, நம்மளுடைய சேனல் வேளாண் பீடியா. இதில் நிறைய விவசாய நண்பர்கள் பார்க்குறீங்க, பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் விவசாய நண்பர்களே, இந்த சேனலுக்கு அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பட்டன் அனுப்பிச்சிட்டிங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் விவசாயத்தை பற்றி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் நான் ஒன் பை ஒன்னாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. நன்றி. இப்போ நெல்லுக்கு கலர் கொடுக்கறதுக்கு என்ன மருந்து இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கலர் கொடுக்கறதுக்குன்னு ஸ்பெஷலாக மருந்து இல்லைங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நெல்லில் கடைசி சமயத்தில் பூஞ்சான நோய் வரும். அதாவது குலை நோய் வரும். குலை நோய் முக்கியமாக வரும் சன்ன ரகத்தில். அப்புறம் கருகல் நோய் வரும். அப்புறம் நெல் பழ நோய் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபங்கஸ், பூஞ்சான நோய்கள். இந்த பூஞ்சான நோய் என்ன பண்ணும்னா, இலையில் இருந்து தண்டில் இருந்து அப்புறம் கிரைன்ஸுக்கு மாறும்போது அது மேலே பூஞ்சானப்படும். அப்போ நம்ம நெல் மணிகள்லாம் அழுக்கு பிடிச்சது போல் இருக்கும். ஓகேங்களா? அழுக்கு பிடிச்சது போல் இருக்கும். இதுக்கு காரணம் அந்த பூஞ்சானம் தான். அப்போது நம்ம கடைசி சமயத்தில் ஒரு நல்ல பூஞ்சான மருந்து, அதாவது ஸ்டொபுலரின் குரூப்போ வேறு ஏதாவது ஒரு குரூப்போ, அசோல் குரூப், இந்த மாதிரி 2 குரூப்போட ஃபங்கிசைடை நம்ம அந்த கடைசி நெல் வெளியில் வந்த பிறகு நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த ஃபங்கல், அந்த பூஞ்சானம் ஃபுல்லாக போய் நமக்கு நெல் சைனிங் கொடுக்குங்க. அதுதான் நெல்லுக்கு பாலிஷ் மருந்து, கலர் மருந்துன்றாங்க. சில பேர் இதை முன்னாடியே அடிச்சிருவாங்க. அதாவது குலை வர்ற சமயத்தில், பால் பிடிக்கிற சமயத்தில் பூ மருந்துன்னு சொல்லுவாங்க. பூ மருந்தை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த சமயத்திலே கூட இந்த மருந்து அடிச்சிருவாங்க. அப்பயுமே நமக்கு சைனிங் கொடுக்கல அப்படின்னா கூட நம்ம திருப்பி இந்த மருந்தை, சைனிங் மருந்தை அடிச்சுக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோபிகோனசோல் அப்படின்ற மருந்துங்க. இது 25% ஈசி எம்எல்சிபிஎல் கான்சன்ட்ரேஷனில் கிடைக்குது. இது 2 மாதிரி கிடைக்குதுங்க. டில்ட் அப்படின்ற பேரில் கிடைக்குது. டில்ட்டுன்றது கிறிஸ்டல் கம்பெனியில் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்படின்ற பேரில் இருக்குது. அது நாகார்ஜுனா கம்பெனியில் இருக்குது. இது தவிர நிறையா கம்பெனியில் இந்த ப்ரோபிகோனசோல் மாலிகூல் கிடைக்குது. நம்ம உங்கள் கடையில், உங்கள் பகுதியில் எந்த மருந்து கிடைக்குதோ அதை வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம். இது நீங்கள் 250 மில்லி ஒரு ஏக்கருக்கு கணக்கு பண்ணிக்கோங்க. 250 மில்லி ஒரு ஏக்கருக்கு அடிக்கணும். அதாவது 1லிருந்து 2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் இந்த ப்ரோபிகோனசோல் மருந்தை நீங்கள் அடிச்சுக்கலாம். அந்த சமயத்தில் ஏதாவது புழு பூச்சி இருந்தால் கூட அதுக்கு தேவையான மருந்து அடிச்சுக்கலாம். இது ஒரு ஃபங்கிசைட், பூஞ்சான மருந்து மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்தை சேர்த்துக்கலாம். கூட இது இல்லாட்டினா, குலை நோய் தாக்குதல் அதிகமாக இருந்துச்சுன்னா ட்ரைசைக்ளோசோல் அப்படின்ற ஒரு மருந்தும், அசோல் மருந்தும், மேங்கோசப் அப்படின்ற ஒரு மருந்தும், 2 மருந்தும் கலந்த காம்பினேஷன். ட்ரைசைக்ளோசோல் 18%ம் மேங்கோசப்பு 62%ம் கலந்த வெட்டபுள் பவுடர் ஃபார்மில் இருக்குங்க. இது மெர்ஜர் அப்படின்ற பேரில் கிடைக்கிது இண்டோஃபில் கம்பெனியில். ஓகேங்களா? இது கூட நம்ம அடிச்சுக்கலாம். இது கூட 1/4 கிலோ ஒரு ஏக்கருக்கு கணக்கு பண்ணிக்கலாம். இது அல்லது இந்த ட்ரைசைக்ளோசோல் ப்ளஸ் மேங்கோசப் காம்பினேஷன், இதுவும் சைனிங் கொடுக்கும். இன்னும் அதிகமான சைனிங் நல்ல நமக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் விலை உயர்வான மருந்துகள் இருக்குது. இது அசாக்சிஸ்ட்ரோபின். இது எங்கே அடிப்பாங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நீண்ட கால நெல் போடுற இடத்துல, குலை நோய் தாக்குதல் அதிகமாக வர இடத்துல இதை யூஸ் பண்ணுவாங்க. அசாக்சிஸ்ட்ரோபின், டெபுகோனசோல், இது 2 காம்பினேஷன் உள்ளது. அசாக்சிஸ்ட்ரோபின் 11% இருக்கும், டெபுகோனசோல் 18.3% இருக்கும். இது எஸ்சி ஃபார்முலேஷன். எஸ்சினா சாலுபுள் கான்சன்ட்ரேஷன், அதாவது பால் மாதிரி கட்டிய தயிர் மாதிரி இருக்கும். இது கஸ்டோடியா அப்படின்ற பேரில் உங்களுக்கு அடாமா கம்பெனியில் கிடைக்குதுங்க. அடாமா கம்பெனியில் கஸ்டோடியான்ற பேரில் இருக்குது. இதை தவிர வெவ்வேறு கம்பெனி, மற்ற கம்பெனிலையும் மருந்து இருக்கும். உங்கள் ஏரியாவில் இந்த காம்பினேஷனில் உள்ள மருந்து கிடச்சின்னா நீங்கள் வாங்கி அடிச்சுக்கோங்க. இதுவுமே 250 மில்லி ஒரு ஏக்கருக்கு. இதுவுமே கடைசி மருந்து அடிப்பாங்க.
நெல் வந்து வந்து சைனிங் கொடுக்கறதுக்காக அடிக்கக்கூடிய மருந்துங்க. இது வந்து அடிக்கும்போது என்ன ஆகும்னா, சைனிங் கொடுக்கும், பூஞ்சானத்தை வந்து பாதுகாக்கும். இன்னொன்னு வந்து குலை நோயை வந்து உங்களுக்கு தடுக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நீங்க குலை நோய்க்கும், இலை புள்ளி நோய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா குலை நோயை தாக்கக்கூடிய மருந்து வந்து இலை புள்ளி நோயை கண்ட்ரோல் பண்ணாது. இலை புள்ளி நோயை தாக்கக்கூடியது குலை நோயை கண்ட்ரோல் கிடையாது. அப்போ குலை நோய்க்கும் இலை புள்ளி நோய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குலை நோய் இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நெல்லுல. இது இலையிலிருந்து இலை குலை நோய் வரும். இப்படி கண் வடிவமா இருக்குங்க. கண் வடிவ இலை புள்ளி. இந்த மாதிரி நடுவுல வந்து கண்ணு வச்சு சுத்தி இருக்கும். நல்லா பார்த்தாவே தெரியுங்க. நான் படத்துலயும் காட்டுறோம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது குலை நோய். ஓகேங்களா? இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த குலை நோய்க்கு வந்து நம்ம வந்து ட்ரைசைக்ளோசோல் தான் அடிக்கணுங்க. வேற எந்த மருந்து அடிச்சாலும் கேட்காது. ட்ரைசைக்ளோசோல் அப்படின்னு மருந்து. இதை பற்றியும் வந்து நம்ம தனியாக வந்து பூ மருந்து அப்படின்ற வீடியோவில் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இலை புள்ளி நோய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இருக்கும் புள்ளி புள்ளியாக இருக்கும். இப்படி வெத்தலை எச்சி துப்புன மாதிரி இருப்பாங்க. வெத்தலை எச்சி துப்புன மாதிரி நல்லா சிவப்பு கலரில் புள்ளி புள்ளியாக இருக்கும். இப்போ இதுக்கும் நமக்கு வித்தியாசம் கட்டாயமாக தெரிஞ்சாகணும். இலை குலை நோய்னா கண் வடிவ இலை புள்ளி இருக்கும். இது வந்து சும்மா புள்ளி புள்ளியாக இருக்கும். அப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து வெறும் கார்பன்டசிம் மேங்கோசப் காம்பினேஷன் அடித்தா போகும். அப்படி இல்லைன்னா ஹெக்ஸகோனசோல் ஏதாவது அசோல் குரூப் அடித்தாவே சரியாக போயிடும். ஆனால் இந்த கார்பன்டசிம் மேங்கோசப் ஹெக்ஸகோனசோல்லாம் இதுக்கு அடிச்சிங்கன்னா கேட்காது. ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக ஒரே மருந்து வந்து ட்ரைசைக்ளோசோல் தான். இது நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டிருக்கோம். ட்ரைசைக்ளோசோல் வந்து உங்களுக்கு வந்து சிவிக் அப்படின்ற பேரில் வந்து நாகார்ஜுனா கம்பெனியில் கிடைக்கிது. அதே மாதிரி பான் அப்படின்ற பேரில் வந்து இண்டோஃபில் கம்பெனியில் கிடைக்குதுங்க. இதை தவிர வந்து இந்த ட்ரைசைக்ளோசோல் வந்து நிறையா காம்பினேஷன் இருக்குது. இப்போ மெர்ஜர் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுவும் ட்ரைசைக்ளோசோல் மேங்கோசப் காம்பினேஷன் தான். ஸோ அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முக்கியமாக இலை குலை நோய்க்கும் இலை புள்ளி நோய்க்கும் உள்ள முக்கியம். இப்போ இலை குலை நோயை நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது தண்டுக்கு வந்துடும். தண்டு குலை நோய் அப்படின்னு வரும். அடுத்து வந்து கழுத்து குலை நோய்னு வரும். கழுத்து குலை நோய் எப்போ வரும்? அந்த எமர்ஜென்ஸ் ஆகி அந்த பேனிக்கில் வெளியே வந்து நெல் வெளியில் வருது பார்த்தீங்களா, அப்போ கழுத்து குலை நோய் வெளியே வந்து அந்த நெல்லை வந்து கருக்காயாக மாற்றிடும். இப்போ இருக்கிறதுலே மிக முக்கியமான ரொம்ப சிவியரான நோய் எதுனா குலை நோய் தாங்க. அந்த குலை நோயை வந்து நம்ம இலையில் இருக்கும்போதே நம்ம கட்டுப்படுத்த வேண்டியது மிக முக்கியம். அப்போ இலையில் இருக்கும்போது நீங்கள் அதை கட்டுப்படுத்தினா திருப்பி வந்து அது தண்டு குலை நோயாகி கழுத்து குலை நோயாகி உங்களுக்கு வந்து ஹார்வெஸ்ட் ஸ்டேஜில் வந்து மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தும். அதனால் வந்து குலை நோய் தாக்குதலுக்குள்ள மருந்து அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு சைனிங் கொடுக்கக்கூடியது மருந்து அதுதான். அதனால் வந்து பூ வெளியில் வரும்போது நம்ம இதெல்லாம் எடுத்துடணும். முக்கியமாக வந்து உங்களுக்கு பொன்னி பிபிடி சன்னரகம் ஓகேங்களா, இது எல்லாத்துலேயுமே வந்து குலை நோய் தாக்குதல் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த மருந்தை வந்து கட்டாயம் கடைபிடிச்சு உங்களோட நெல்மணிகளை வந்து நல்ல சைனிங் வர மாதிரி பாதுகாத்துக்கணும். மேலும் உங்களுக்கு விவசாய தகவல்கள் ஏதாவது தேவைன்னா நான் இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வந்து குரல் பதிவாக பதிவிடுங்க. உங்களோட பயிரில் உள்ள பூச்சி நோய் தாக்குதல் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு எனக்கு குரல் பதிவாக பதிவிட்டிங்கன்னா நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்றதை நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி விவசாய நண்பர்களே.